தமிழ் சினிமாவில் எப்போதுமே கதாநாயகர்களுக்குத்தான் முன்னுரிமை. காரணம், அவர்கள் எல்லோருமே தவறாமல் ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து விடுவார்கள். ஆனால் கதாநாயகர்களுக்கு அப்படி பெரிய வாய்ப்பு கிடைத்ததில்லை. அவர்கள் கதாநாயகர்களுடன் டூயட் பாடி அல்லது குடும்ப பிரச்சனைகளை சமாளிப்பவர்களாகவே மட்டுமே இருந்தார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் துணிந்து ஆக்ஷன் ரூட்டில் பயணித்து பெயர் பெற்றார்கள். இப்போதைய ரசிகர்களுக்கு பெரும்பாலும் அப்படி தெரிந்தவர்கள் என்றால் முதலில் ஞாபகத்திற்கு வருவது விஜயசாந்தி தான். லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் அளவிற்கு ஆக்ஷன் காட்சிகளில் பின்னி பிறந்தவர். அதன் பிறகு அவருக்கு பின் வந்தவர்களில் நயன்தாரா, அனுஷ்கா போன்றவர்கள் சில படங்களில் முயற்சி செய்து பார்த்தார்கள், அவ்வளவுதான். விஜயசாந்திக்கு முன்பாக விஜயலலிதா, ஜோதிலட்சுமி ஆகியோரும் ஆக்ஷன் கதாநாயகிகளாக தங்களை வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ளினார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி என்றால் தமிழ் சினிமாவில் முதல் ஆக்ஷன் கதாநாயகி என பெயர் பெற்ற நடிகை கேடி ருக்மணி தான். முதலாக மின்னல் கொடி என்கின்ற படத்தில் ஒரு ஆணுக்கு சமமான ஆக்ஷன் கதாநாயகியாக நடித்து அசத்தினார். இனி இதில் அவருக்கு இன்னொரு பெருமை என்னவென்றால் தமிழ் சினிமாவில் உருவான முதல் முழுநில ஆக்ஷன் படமும் இதுதான். இதில் ஒரு கதாநாயகன் நடிப்பதற்கு பதிலாக கதாநாயகியை நடித்தார் என்பதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டே. இந்த படத்தில் நடிக்க இவரை அணுகிய போது முதலில் தயங்கினார் ருக்மணி. ஆனால் அப்போது ஹாலிவுட்டில் இருந்த ஒரு பெண் கதாநாயகி நடித்த ஆக்ஷன் படம் ஒன்றை போட்டு காட்டியதும் இவருக்குள் கொஞ்சம் தைரியம் வந்தது. அது மட்டுமல்ல, அவர் இந்த படத்தை ஒப்புக்கொள்ள இன்னொரு காரணமும் இருந்தது. அப்போது அவர் நடித்த சில படங்களை பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் அவரிடம் ஒரு முறை ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தார். ஆனால் அந்த ஆட்டோகிராஃப் கொஞ்ச நாட்களில் ருக்மணிக்கே தபாலில் திரும்பி வந்தது. அதில், நான் உங்கள் தீவிர ரசிகன்தான். உங்களை நேரில் சந்தித்த போது இந்த ஆட்டோகிராஃப் வாங்கினேன். இதை பெருமையாக என் தந்தையிடம் கொண்டு போய் காண்பித்த போது, கேவலம் ஒரு நடிகையிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிவிட்டு அதை பெருமையாக பேசுகிறாயா என்று என்னை திட்டியதுடன் அடித்தும் விட்டார். அதனால் இதை என்னிடம் வைத்திருக்க முடியாத நிலை. உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறேன். என் மீது வருத்தப்பட வேண்டாம். ஆனால் எப்போதும் நான் உங்கள் ரசிகன்தான் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் இப்படி ஒரு ரசிகர் இருக்கிறாரே என பெருமையாக இருந்தாலும், நடிகை என்றாலே அவ்வளவு கேவலமாக போய்விட்டோமோ என்கின்ற அவமானமும் கோபமும் ருக்மணிக்கு ஏற்பட்டது. அதன் வெளிப்பாடாகத்தான் தானும் ஒரு கதாநாயகன் போல மாறுவதற்கு கிடைத்த வாய்ப்பாக இந்த படத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் ருக்மணி. அதற்கு ஏற்றாற் போல இந்த படம் வசதி படைத்த செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கும் ஒரு ராபின்ஹுட் கதாபாத்திரத்தை பற்றியது. அந்த கதாபாத்திரத்தில் தான் ருக்மணி நடித்திருந்தார். பின்னாளில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மலைக்கல்லன் திரைப்படமும் அதில் அவர் நடித்த கதாபாத்திரமும் இந்த படத்தை தூண்டுகோலாக கொண்டுதான் உருவாகியிருந்தது. அப்படி அந்த மின்னல் கொடி படத்தில் நடித்தபோது, நீங்கள் ஆணுடையில் வர வேண்டும், அதோடு துப்பாக்கி சுடுதல், நீந்துதல் ஆகியவை உண்டு, மோட்டார் சைக்கிள் ஓட்ட வேண்டும், குதிரை சவாரி செய்ய வேண்டும், அது மட்டுமல்ல ஆண்கள் போல சிகரெட்டும் குடிக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்தார்கள். அதிக சம்பளமும் தருவதாக கூறினார்கள். ஆரம்பத்தில் தயங்கினாலும் சரி என ஒப்புக்கொண்டு நடித்தார். அவர் பயந்தது போலவே ஒரு முறை படப்பிடிப்பில் குதிரை சவாரி செய்தபோது கீழே விழுந்து அடிபட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்றார். ஆனாலும் அவர் உடல்நலம் தேறியதும் மீதி இருக்கும் படத்தை அவர்தான் முடித்து கொடுக்க வேண்டும் என தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. ருக்மணியின் அம்மாவோ தயவு செய்து என் மகளை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினார். அப்படியென்றால் அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து நடித்து கொடுங்கள் என்றும் ஒரு பதில் மிரட்டல் வந்தது. ஒரு வழியாக மின்னல் கொடி படத்தை நடித்து கொடுத்தார் கேடி ருக்மணி. அதன் பிறகும் சில ஆக்ஷன் படங்களில் அவர் நடித்தார் ருக்மணி. அது மட்டுமல்ல, அந்த சமயத்தில் அவரது நடிப்பில் ஜெயக்கொடி என்கின்ற ஒரு படம் வெளியானது. அந்த படத்தில் புரட்சிகரமான பெண்மணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கேடி ருக்மணி. அந்த படத்தில் வரதட்சணை கேட்கும் ஆண்களுக்கு, மாமியார்களுக்கு எதிராக சாட்டையை சுழற்றும் வசனங்களை பேசி வார்த்தைகளில் அனல் கக்கினார் ருக்மணி. இந்த படம் வெளியான சமயத்தில் பல பேர் அப்போது வெளிப்படையாக வரதட்சணை கேட்கவே தயங்கினார்கள் என்றால் ருக்மணியின் இந்த அதிரடி கதாபாத்திரமும் ஒரு காரணம் என்று சொல்வார்கள். எப்படியோ தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் கதாநாயகி என்கின்ற அழியாத புகழை பெற்றுவிட்டார் கேடி ருக்மணி.